இரண்டாம் தொகுப்பு இயற்கை இன்பம். அதில் 5 தலைப்பு. முதல் தலைப்பு பொங்கலோ பொங்கல். இரண்டாம் தலைப்பு சித்திரை பிறந்தது. மூன்றாம் தலைப்பு தமிழ் தென்றல். நான்காம் தலைப்பு திருக்குற்றாலம். ஐந்தாம் தலைப்பு பழகு தமிழ். அதில் முதல் பிரிவு பொங்கலோ பொங்கல். தமிழ்நாட்டிலே பல சாதிகள் உண்டு, பல சமயங்கள் உண்டு. ஆயினும் தமிழர் அனைவருக்கும் பொங்கல் நாள் ஒரு புனித நாள். அந்த நாளில் வீடுதோறும் சுதையின் விளக்கம், வீடுதோறும் மங்கள முழக்கம். பொங்கலோ பொங்கல் என்பதே எங்கும் பேச்சு. பொங்கல் விழா நடைபெறும் காலமும் இனிய காலம். கார் உலாவும் வானமும், நீர் உலாவும் ஏரியும் கருணை காட்டும் காலம். இயற்கை அன்னை பசுமையான புடவையை உடுத்தி பன்னீர பூக்களை சூடி இனிய காயும் கனியும் கரும்பும் அணிந்து இன்பக் காட்சி தருங்காலம். பொங்கலுக்கு தலைநாள் போகி பண்டிகை. அதை கொண்டாடும் கருத்தென்ன? போகி என்பவன் இந்திரன். அவன் மேகங்களை இயக்கும் இறைவன். தமிழ்நாட்டார் பழங்காலத்தில் இந்திரனை விளை நிலங்களின் இறைவனாக வைத்து வணங்கினார்கள். சோழவள நாட்டில் இந்திர விழா 28 நாள் கோலாகலமாக நடைபெற்றது. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வேண்டும் என்று அவ்வானவரை தமிழ்நாட்டார் வழிபட்டார்கள். பண்டை தமிழரசர் காலத்தில் சிறப்பாக நடந்த அத்திருநாள் இப்பொழுது குன்றி குறுகி ஒரு நாளில் பண்டிகையாக நடைபெறுகின்றது. போகி பண்டிகையை அடுத்து வருவது பொங்கற் புதுநாள். அந்நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிகழும். வீட்டிலுள்ள பழம் பானைகள் விடைபெறும். புது பானைகளில் பொங்கல் நடைபெறும். பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்னும் மங்கள ஒலி எங்கும் கிளம்பும். அப்பொழுது பெண்கள் குரவை ஆடுவார். பிறகு பூவும் புகையும் பொங்கலும் கொண்டு இல்லுறை தெய்வத்தை வணங்குவர். அனைவரும் வயிறார உண்டு மகிழ்வர். பொங்கலுக்கு அடுத்த நாள் நிகழ்வது மாட்டுப்பொங்கல். நாட்டுப்புறங்களில் அது மிக்க ஊக்கமாக நடக்கும். முற்காலத்தில் மாடே செல்வமாக மதிக்கப்பட்டது. மாடு என்ற சொல்லுக்கே செல்வம் என்னும் பொருள் உண்டு. மண்பதைக்காக உழைக்கும் வாயில்லா உயிர்களில் மாட்டுக்கு ஒப்பாக சொல்லத்தக்கது மற்றொன்று இல்லை. விளைநிலத்தில் ஏர் இழுப்பது மாடு, சம்பு அடிப்பது விளைநிலத்தில் ஏர் இழுப்பது மாடு, சம்படிப்பது மாடு. அறுவடை காலத்தில் சூடடிப்பது மாடு. களத்து நெல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பது மாடு. ஆகவே மாடு இல்லை என்றால் பண்ணையும் இல்லை, பயிர் தொழிலும் இல்லை. இன்னும் பாலும் நெய்யும் தந்து மாந்தர் உடலை பாதுகாப்பதும் மாடல்லவா? பாலில் உயர்ந்தது பசுவின் பால். அமைதியும் அன்பும் பொறுமையும் உடையது பசு. தன் கன்றிற்கு உரிய பாலை கவர்ந்து கொள்ளும் கல் நெஞ்சவர்களுக்கும் கரவாது பால் கொடுக்கும் கருணை வாய்ந்தது பசு. அறந்தரு நெஞ்சோடு அருள் சுரந்து ஊட்டும் பசுக்களை ஆதரித்தல் வேண்டும் என்பது தமிழர் கொள்கை. கழனியர் பணி செய்யும் காளை மாடுகளும் காலையும் மாலையும் இனிய பாலளிக்கும் கறவை மாடுகளும் நோயின்றி செழித்து வளர்வதற்காக நிகழ்த்துவது மாட்டுப்பொங்கல். அந்த நாளில் கன்று காளிகளுக்கு கொண்டாட்டம். அவற்றை ஆற்றிலும் குளத்திலும் நீராட்டுவர். கொம்பிலே பூவும் தலையும் சூட்டுவர். மணிகளை கழுத்திலே மாட்டுவர். நல்ல தீனியை ஊட்டுவர். பொங்கல் முடிந்தவுடன் அந்தி மாலையில் வீதியிலே விரட்டுவர். அவை குதித்து பாய்ந்து கும்மாளம் போடுவது கண்ணுக்கு இனிய காட்சியாகும். சென்ற சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பொங்கல் மங்கலாக நடைபெற்றது. இன்றும் அந்த நிலை மாறிவிடவில்லை. அரிசி பஞ்சமும் ஆடை பஞ்சமும் அகவிலை கொடுமையும் நாட்டை அரித்து கொண்டிருக்கும் பொழுது பொங்கல் எப்படி இன்ப பொங்கலாகும்? இனி வரும் பொங்கல் பெரும் பொங்கலாக வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிடம் எல்லாம் விளைநிலமாக மாற வேண்டும். உண்ண உணவும் உடுக்க உடையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சென்னை மாநகரில் கன்றாவியாக உள்ள தோற்கன்றுகள் ஒளிந்து பார்க்கன்றுகள் பெருக வேண்டும். தமிழ்நாடு தன்னரசு பெறுதல் வேண்டும். தமிழ்தாய் அரியாசனத்தில் அமர்ந்திருதல் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை இந்நாளில் வேண்டுவோமாக.